Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நாம திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு செய்யக்கூடிய கார்த்திகை பொரி எப்படி செய்யதுங்கறத பார்க்கலாம். கார்த்திகை பொரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பொரி. பொரியில பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு நார்மலான பொரி ஒன்னு இருக்கு. இன்னொன்னு அவல் பொரின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த தீபத்துல இந்த பொரி செய்யறதுக்கு அவல் பொரி தான் எடுப்பாங்க. உங்களுக்கு அவைலபிள் இருந்தது அப்படின்னா இந்த பொரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் பொரி எடுத்துக்கலாம். பட் இந்த அவல் பொரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிறிஸ்பியாவே இருக்கும். இதை ஒரு சலிச்சிட்டு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளை பாகு செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு நீங்கள் பொரி எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளறலாம். இதை கிளறும் போது அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் கல் சுண்ணாம்பு அதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் குட்டி குட்டி தூசி கூட இருக்கும். அதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். வடிகட்டும் போது இரும்பு வடிகட்டி இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. பிளாஸ்டிக்காக இருந்தால் அந்த சூடு தாங்காமல் அது உருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதே பாத்திரத்தில் நான் திரும்பவும் நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நம்ம பாகு பதம் வர வரைக்கும் நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்புறம் ரொம்ப நேரம் பாகு கிண்டுற மாதிரி ஆகிடும். அது வெல்லம் பாகு வர டைமில் வேறு ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு பேன் வச்சுக்குவோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காயை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது நம்ம எள்ளு சேர்த்துக்க போகிறோம். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 எள்ளுமே சேர்த்துக்கிறேன். 2 கப்பு பொரிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போதுமானது. இது பொரியிற சத்தம் அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை. எல்லாமே இந்த பேனோட ஹீட்லேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப டீப்பாக ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த சூடுலேயே லைட்டாக வறுத்துட்டு நம்ம அதையும் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஏலக்காயை கூட நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். இது கூட என்ன ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுறலாம். வெல்லம் பாகு பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக நீங்கள் இந்த வெள்ளை பாகு எடுத்து இது மாதிரி தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா தண்ணியில் அப்படியே நிற்கணும், நகராமல். கை வச்சு இது மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது சுருண்டு வரணும். அந்த பதம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாகு பண்ணணும். நான் உருண்டையாக பிடிக்கல, ஜஸ்ட் கிளறி தான் விட போகிறேன். அதுக்கு இந்த பதம் போதுமானது. சப்போஸ் நீங்கள் உருண்டையாக பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் போட்டோம் இல்லையா, அது கையில் எடுக்க வரணும், பால் மாதிரி. அந்த பதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், உருண்டையாக பிடிக்கிறதா இருந்தால். பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு கிளறி மட்டும் விட்டுடுறேன். இதை கிளறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கிளறிட்டேன். ஈரப்பதத்தோடு இருக்குது. இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறணும். இதோட சூடும் குறையணும், இந்த ஈரப்பதமும் போகணும். போனதுக்கப்புறம் லைட்டாக உடச்சி விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.